ஸோ பிளாக் லைஃப்ஸ் மேட்டர், பிஎல்எம் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா? இது போல சமூக நீதிக்கான இயக்கங்களை நாம் ஆதரிக்க வேண்டுமா அப்படின்றத பத்தி பார்க்க போறோங்க. முஸ்லிம்களாக நம்ம வந்து இனவெறி அல்லது இன அடிப்படையிலான இந்த பாகுபாடு இருக்கு இல்லைங்களா? அது குறித்து என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிஎல்எம்க்கு ஆதரவு அளிப்பது வந்து இந்த கருப்பின மக்களுக்கான நீதிக்கு மற்றவர்களை விட அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக ஆகிடுச்சா என்பதையும் பார்க்க போறோம். உலகத்துல பல்வேறு பகுதிகளில் நம்ம முஸ்லிம் சகோதர சகோதரிக்கு எதிராக அதிகரித்து வரக்கூடிய இஸ்லாமிய வெறுப்பையும் அநீதிகளையும் நாம் அறிந்திருக்கும் போது இதுல நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை பார்க்க போறோம். முதலாவது இஸ்லாம் இனவெறி, இதை பத்தி பார்க்க போறோம். அல் குரான்ல நீங்க பார்க்கலாம், ஒரு வம்சத்துடைய பின்னணி அல்லது ஒரு இடம், ஒரு மொழி அல்லது ஒரு வரலாறு, ஒரு கலாச்சாரம், இது போன்றவற்றுடைய அடிப்படையில மக்களை வந்து குழு குழுவா பிரிக்கப்படுவது குறித்து அல் குரான் பேசுது. 49 13வது வசனம். மனிதர்களே, நிச்சயமாக நாம வந்து உங்களை ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சோம். மேலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல உங்களில் மிகவும் கண்ணியமானவர் தக்வா உடையவர் என்பதையும் அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்டெண்டடா பார்த்தீங்கன்னா, இந்த தோல் நிறத்தையும் என்ன செஞ்சாங்க, இந்த விவாதத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. மனிதர்களே, நிச்சயமாக உங்கள் இறைவன் ஒருவனே, உங்களுடைய தந்தையும் ஒருவரே. ஒரு அரபிக்கு வந்து அரபி அல்லாதவரை விட மேன்மை கிடையாதுன்னு சொன்னாங்க. அரபி அல்லாதவருக்கு அரபியை விட எந்த மேன்மையும் இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு வெள்ளை நிறத்தவருக்கு கருப்பினத்தவரை விட எந்த மேன்மையும் இல்லை என்று சொன்னாங்க. ஒரு கருப்பினத்தவருக்கு வெள்ளை நிறத்தவரை விட எந்த மேன்மையும் இல்லை என்று சொன்னாங்க, தக்வாவை தவிர என்று. ஸோ குரான் வந்து இதை வெறுமனே கண்டிச்சுட்டு மட்டும் போலங்க, அது மனிதர்களுடைய பல்வகை தன்மையை நேர்மறையாக கொண்டாடுதுன்னு சொல்லலாம். ஸோ உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மக்களை தோல் நிறத்தை வச்சு, வம்சத்தை வச்சு, குடும்ப பின்னணியை வைத்து, இதெல்லாம் வச்சுதான் வந்து அளந்துட்டு இருந்தாங்க. ஆனா இஸ்லாம் வந்து அப்பையிலிருந்தே வந்து தக்வா தான் உண்மையான அளவுகோல் என்று மனிதர்களை மதிப்பிடுது. ஒருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய மனைவிகள்ல ஒருவர் வந்து கோபமா இருக்கும்போது இன்னொரு மனைவியை வந்து யூதருடைய மகள் என்று சொல்லிட்டாங்க கோபத்துல. அதாவது இன மத அடிப்படையிலான ஒரு ஒரு அவமதிப்பு சொல் வச்சுங்களா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கோபப்பட்டு, உன்னுடைய முன்னோர் வந்து மூசா, அவங்க ஒரு நபி, உன்னுடைய பெரிய தந்தை ஹாரூன் அவங்களையும் ஒரு நபி, நீ ஒரு நபியை மணந்திருக்கிற, அப்படி இருக்கும்போது அவளுக்கு எதிராக நீ பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னாங்க. திருமீதியில வரக்கூடிய அழகான ஹதீஸ். அது போல ஒரு சஹாபி கூட இன்னொரு சஹாபியை வந்து அவருடைய தாயை வந்து அவர் அரபி அல்லாதவர் என்பதற்காக இழிவுபடுத்தினாங்க இல்லைங்களா கோபத்துல. ஸோ உன்னிடத்துல இன்னும் ஜாஹிலியா இருக்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கடிந்து கொண்டாங்க. எனவே வந்து ஒரு முஸ்லிமுக்கு வந்து இனவெறியை மீண்டும் உயிர்ப்பிப்பது அல்லது ஒரு வெறுப்பை வளர்ப்பது, இனக்குழு அடிப்படையிலான ஒரு பெருமிதத்தை வளர்த்து கொள்வது, வேறுபட்டவர்களை வந்து அந்நியர்கள் என்று கருதி இழிவுபடுத்துவது, இது எதற்குமே இஸ்லாம்ல உரிமை கிடையாது. நாம் சமீப காலத்துல இருக்கக்கூடிய நவீனத்துவத்தையும் இனவெறியையும் இப்ப சேர்த்து பார்க்க போறோம். 1830ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த இந்த மண்டையோட்டு ஆய்வாளரான சாமுவல் மார்டன் என்று சொல்லுவாங்க. பல்வேறு இன பின்னணியை சேர்ந்த மக்களுடைய மண்டையோடை சேகரித்து ஆய்வு செஞ்சார். மூளையுடைய அளவை வச்சு மனிதர்களுடைய அறிவு திறன்ல வேறுபாடுகளை நிரூபிக்க முடியும் என்று அவர் நம்பினார். தன்னுடைய கிரேனியா அமெரிக்கானா என்ற நூல்ல அவர் வந்து வெள்ளையர்களுக்கு பெரிய ஒரு மூளை இருப்பதால அவங்க அறிவுத்திறன்ல உயர்ந்தவர்கள் என்று சொன்னார். கருப்பின மக்களுக்கு வந்து சிறிய மூளை இருப்பதால அவங்க மற்ற இனங்களை விட தாழ்ந்தவர்கள் என்று சொன்னார். அவரை போன்றவர்களும் வந்து உருவாக்கிய இந்த கருத்துக்கள் வந்து அமெரிக்கால வந்து அடிமைத்தனத்தை தொடர்வதற்கான ஒரு அறிவியல் நியாயப்படுத்துதல் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இது ஆக்சுவலா தவறான ஒரு விஷயம். ஸோ கருப்பின மக்களை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை உருவாக்கவும் இந்த போலி அறிவியல் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இவங்களோட இதுக்கு வந்து அறிவியலை வளர்ச்சிக்கிறது, திரிக்கிறது. இதனால மார்டனை வந்து அறிவியல் இனவெறியுடைய தந்தை என்று பலரும் சொல்லுவாங்க. ஸோ உடல்ல இருக்கக்கூடிய பண்புகள்ல காணப்படக்கூடிய சில வேறுபாடுகளை அடிப்படையாக கொண்டு மனிதர்களை தனித்தனி இனங்களாக வகைப்படுத்துறது வந்து நவீன முயற்சிகள், இதுக்கான நவீன முயற்சிகள் இந்த காலத்துல தான் தீவிரம் அடைஞ்சதுன்னு சொல்லலாம். இதற்கு பின்னாடி தான் இந்த வெள்ளை இன மேலாதிக்கம் வந்துச்சு, இன பாகுபாடு வந்தது, இனவெறி எல்லாமே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஆச்சு. அதன் பிறகு இந்த காலனித்துவம், இனவெறியை பத்தி பார்க்க போறோம். ஐரோப்பிய பேரரசுகளுடைய விரிவாக்கம் வந்து மற்றும் காலனித்துவ பின்னணியில பாத்தீங்கன்னா இந்த நவீன இனவெறி கருத்துக்கள்லாம் வளர்ந்துச்சு. இன்னைக்கு அதனுடைய தாக்கங்களை வந்து பல சமூகங்கள்ல பார்க்கலாம் இல்லைங்களா? கடந்த 150 ஆண்டுகள்ல சில வெள்ளை இன பிரிட்டிஷ் மக்கள்ல எத்தனை பேர் இந்த இனவெறி சார்ந்த போலி அறிவியல்ல உண்மையான அறிவியல் என்று நம்பி அதை தங்களுடைய மனப்பான்மைக்குள்ள எடுத்துக்கொண்டாங்க. அதனால மோசமான விளைவுகள்லாம் நடந்தது. இதனாலே வந்து அந்நியர்கள் பற்றி ஒரு இயல்பான வெறுப்பு அதிகரிச்சுது. மேற்கத்திய ஐரோப்பாவுடைய சாதனைகள், வெள்ளையர்களுடைய மேன்மை என்ற எண்ணம் அவங்க கிட்ட வந்துச்சு.
இதன் பிறகு பிரிட்டனும் இனவெறியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய வரலாறு வந்து இனவெறியால் ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா நான் பிறந்து வளர்ந்த நாடான பிரிட்டன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் ஒருத்தர் சொல்றாரு, இங்க நிலவக்கூடிய இந்த இனவெறி வந்து இங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புறேன் என்று சொல்றாரு. பிரிட்டன்ல பல்வேறு சிறுபான்மை இன மக்கள் வந்து இனவெறிக்கு ஆளாயிருக்கிறாங்க. இன்னும் ஆளாகிக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா கருப்பின மக்களுக்கு எதிரான இந்த பாகுபாடு ரொம்ப பரவலா இருக்கு. பல நிறுவனங்கள்ல காணப்படுவதாக ஆசிரியர் ஒருவர் கூறுகிறார். ரீசெண்டா நடந்த இந்த இனவெறி எதிர்ப்பு போராட்டங்களை கூட ஜார்ஜ் ஃபிளாய்டு என்ற கருப்பின மனிதர் வந்து ஒரு அமெரிக்க காவல்துறை அதிகாரியின் செயலால உயிரிழந்தார் இல்லைங்களா? அது ரொம்ப வைரல் ஆச்சு. இந்த இனவெறிக்கெல்லாம் முன்பே யூதர்கள், ஐரிஷ் மக்கள் வந்து பிரிட்டன்ல இனவெறியை அனுபவிச்சாங்க. பல காலம் போச்சு அது. யூதர்கள் இன்னும் இதை வந்து எதிர்கொள்றாங்க இல்லைங்களா? ஸோ வந்து முஸ்லிம்களும் ஒரு புதிய யூதர்கள் அல்லது புதிய கருப்பின மக்கள் போல நடத்தப்படக்கூடிய நிலைக்கு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகள்ல, வேலைகள்ல, அன்றாட வாழ்க்கையில வந்து இன்னும் அவங்க வந்து பிற்படுத்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. புள்ளிவிவரங்கள் படி நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் விரிவாக இத பேசணும்னா, வெள்ளையர்களோடு ஒப்பிடும்போது பிரிட்டன்ல கருப்பின மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, 10 மடங்கு அதிகமாக நிறுத்தப்பட்டு செக் செய்யப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. 4 மடங்கு அதிகமாக கைது செய்யப்படும் வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. பள்ளியில தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு 2% இருக்கு. நிரந்தரமா பள்ளியிலிருந்து நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகம் இருக்கு. மேலும் காவல்ல உயிர் இழப்பதற்கான வாய்ப்பு 2 மடங்கு அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து சமத்துவத்தை காட்டும் புள்ளி விவரங்களான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு சஹாபி இல்லைங்களா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். அவர் கூட ஒரு கருப்பின மக்களை அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். ஸோ பிலால் ரதியல்லாஹு நம்ம எல்லாரும் நேசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது போன்ற மக்கள் நம்ம மஸ்ஜிதுல, குடும்பத்துல, சமூகத்துல இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்ன? இதுதாங்க உண்மையான சோதனை. கருப்பு நிறம் ஒருபோதும் இஸ்லாத்துல தாழ்வுடைய அடையாளம் கிடையாது. இன்னும் சில வரலாற்று நூல்ல பார்த்தீங்கன்னா, உமர் ரதியல்லாஹு அன்ஹுவே வந்து ஒரு கருமையான நிறம் கொண்டவராக வரலாற்று நூல்கள்ல குறிப்பிடப்படுது. இன்னும் அலி ரதியல்லாஹு அவங்களுடைய நிறம் கூட என்ன சொல்லப்படுது? கருமையான நிறம் கொண்டவர் என்று சொல்லப்படுது. ஹாஜர் அவங்க கூட பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் நபியுடைய மனைவி. அவங்களும் கருப்பின எகிப்திய பெண்ணாக குறிப்பிடப்படுறாங்க. மூசா நபி பற்றி நபி சொன்னதாக சஹீல் புகாரில் நீங்க பார்க்கலாம். மூசா உயரமானவராகவும், கருமை கலந்த பழுப்பு நிறமுடையவராகவும் இருந்தார் என்று வருது. இதையெல்லாம் அறிந்த பின்னும் ஒருவர் நிச்சயமாக கருமையான நிறம் கொண்டவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று நினைக்கவே முடியாது. அப்படி நினைச்சாருன்னா அவர் உச்சகட்ட முட்டாள், அறியாமையில் இருக்கிறார். இஸ்லாம்ல இனவெறிக்கு இடமே கிடையாதுங்க. எந்த தோல் நிறத்திற்கும் தனிப்பட்ட மதிப்பு கிடையாது. தக்வாவால தான் மனிதர்களுடைய மதிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நன்மையிலும் இறைச்சலும் ஒருவருக்கொருவர் உதவுங்கன்னு சொல்றான். பாவத்திலும் அத்துமீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவாதீங்கன்னு சொல்றான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபித்துவத்திற்கு பிறகு ஹில்ஃபல் ஃபுதூல் என்ற நீதிக்கான உடன்படிக்கை இருக்கு இல்லைங்களா? சீரால பார்க்கலாம். சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய ஒரு ஒப்பந்தம். அதை நான் இப்ப இருந்தா கூட அதை ஆதரிப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன்னா நீதி நிலைநாட்டப்படுதுன்னா அங்கே நம்ம வந்து பங்கு கொள்ளலாம். ஸோ இந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் சொல்லக்கூடிய இயக்கம் வந்து இந்த கருப்பின மக்களுக்கு எதிரான இந்த இனவெறியை எதிர்த்து ஒரு மாற்றத்தை கோரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாக இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. நான் எந்த ஒரு அமைப்புக்கும் இயக்கத்துக்கும் நிபந்தனையற்ற ஆதரவு நம்மளால வழங்க முடியாது. ஆனா முஸ்லிம்கள் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதர் அவர்களுக்கு மட்டுமே முழுமையான நிபந்தனையற்ற கீழ்ப்படுதலை வழங்குவாங்க. ஸோ பிஎல்எம் உடைய சில வெளிப்படையான கொள்கைகள் வந்து இஸ்லாமிய இறையியலோடு ஒத்து போறதில்லை. அது உண்மைதான். உதாரணமாக அதன் சில மொழி பயன்பாடுகள்ல பாலியல் மற்றும் குடும்ப ஒழுக்கம் தொடர்பான இஸ்லாமிய கருத்துகளுக்கு முரணாக இருக்கு. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, பிஎல்எம் போன்ற அமைப்பையே ஆதரிப்பது என்பது கிடையாது, மாறாக அநீதியை எதிர்க்கணும். இதுதான் பேஸ். ஸோ இந்த சூழல்ல கருப்பின மக்களுக்கு எதிரான இந்த இனவெறியை எதிர்ப்பது வந்து அந்த இலக்கை அடைவதில் பயனுள்ளதாக இருக்கும் என்று பார்க்கப்படுது. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு காரணத்தை நம்ம ஆதரிக்கிறோம் என்பதற்காக ஒரு இயக்கத்துடைய ஒவ்வொரு கொள்கையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்பது கிடையாதுங்க. ரெண்டும் வேறு வேறு. உதாரணமாக இனவெறி தவறு, இது வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் அந்த இயக்கம் கூறக்கூடிய ஒவ்வொரு தத்துவமும் சரி என்று ஏற்றுக்கொள்வது அவசியம் கிடையாது. எனவே ஒரு முஸ்லிம் வந்து நீதியை எங்க இருந்தாலும் ஆதரிக்கலாம். ஆனா இஸ்லாத்துக்கு முரணான கொள்கையை ஆதரிக்க வேண்டியதில்லை. சூரத்துல் ஹுஜராத்தை நம்ம வந்து ததபுர் செய்யும்போது இந்த பிளாக் லைஃப் மேட்டர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நமக்கு நிறைய படிப்பினை கிடைக்குதுன்னு சொல்லலாங்க. ஸோ இஸ்லாம் வெறும் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் என்று மட்டும் சொல்ல, மாறாக எவ்ரி ஹியூமன் லைஃப் ஹேஸ் டிக்னிட்டின்னு சொல்லுது. சுப்பியாரிட்டி இஸ் ஒன்லி பை தக்வா என்று சொல்லுது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். யா அய்யுன் நாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வ ஜஅல்னாக்கும் ஷூபன் வ கபாயில லிதஆரஃபு என்று அல்லாஹ் சொல்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும்.
இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர் என்று. ஏற்கனவே நம்ம பார்த்த ஒரு ஆயத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ல இருந்து அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கான். பல சமூகங்களாக கோத்திரங்களாக நம்மளை ஆக்கியிருக்கிறான். அது மூலியமா நம்ம ஈஸியா ஒருத்தர் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமானவர் தக்வா உடையவர் என்பதை அல்லாஹ் சொல்றான். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆயத்து. இங்க இருக்கக்கூடிய ததப்பூர் என்னன்னா, அல்லாஹ் நிற வேறுபாட்டை அழிக்கலைங்க. நிற வேறுபாட்டை அநீதிக்கான காரணமாக மாற்றுவதை தான் அழிக்கிறாங்க. வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும் என்று சொல்றான். உங்களுடைய மொழிகளிலும் நிறங்களிலும் உள்ள வேறுபாடுகளும் அவனுடைய அடையாளங்கள்ல உள்ளவை என்று. ஸோ நிறம் வந்து அல்லாஹ்வுடைய ஒரு ஆயத். ஆனா நிறத்தின் அடிப்படையில் ஒருவரை இழிவுபடுத்துவது ஒரு ஜாஹிலியா மோசமான பண்பு. அதற்கு எதிராக ஒவ்வொரு முஸ்லிமும் நிற்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அந்த நீதி குரலுக்கு நிற்கணும். இதுதான் இஸ்லாத்துடைய அழகு. அல்லாஹ் டைவர்சிட்டியை அழிக்க வரல. அல்லாஹ் டைவர்சிட்டியை இன்ஜஸ்டிஸ்ல இருந்து பிரிச்சு காட்டுறான். ஸோ பிளாக் லைஃப்ஸ் மட்டும் மேட்டர் கிடையாதுங்க இஸ்லாமில். ஒயிட் லைஃப்ஸ் மேட்டர், அரப் லைஃப்ஸ் மேட்டர், இந்தியன் லைஃப்ஸ் மேட்டர், பலஸ்டீனியன் லைஃப்ஸ் மேட்டர், முஸ்லீம் லைஃப்ஸ் மேட்டர். ஸோ நான் முஸ்லீம் லைஃப்ஸ்க்கும் மனித கண்ணியம் உண்டு. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லக்கத் கர்ரம்னா பனி ஆதம்னு சொல்றான். நிச்சயமா நாம் ஆதமுடைய மக்களுக்கு கண்ணியத்தை வழங்கி இருக்கோம் சொல்றான். ஸோ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நான் நேசிக்கிறேன் என்று சொன்னா மட்டும் போதாதுங்க. மாறாக கருப்பின மக்களை அவங்களை திருமணம் செய்து கொள்ளலாம். கருப்பின முஸ்லிம்களை மஸ்ஜிதில் வேறுபடுத்தி காட்டக்கூடாது. அவங்களுடைய நிறத்தை கேலி செய்யக்கூடாது. அவங்களை சமூக ரீதியாக தாழ்ந்தவராக பார்க்கக்கூடாது. நம்ம பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறோம்னா நிச்சயமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை போல இருக்கக்கூடிய எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்க வேண்டும். ஸோ இஸ்லாம் எத்னிசிட்டியை அழிக்கலைங்க ஒருபோதும். உம்மத்தை வந்து எத்னிசிட்டிக்கு மேலாக வைப்பது தான் இந்த உம்மான்ற கான்செப்டை எத்னிசிட்டிக்கு மேலாக வைக்குது. முஸ்லிம்கள் அனைவரும் சகோதரர்களேன்னு சொல்லுது.